பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். என் பெயர் உஷா ஸ்ரீனிவாசன். என் வயது 69. நான் பிறந்தது சென்னை தங்கசாலையில் தான். பிறந்த வருடம் 1956. எனது அப்பா பெயர் திரு வெங்கடாச்சலம், அம்மா திருமதி தனலக்ஷ்மி. எனக்கு ஒரு இளைய சகோதரி, 2 தம்பிகள். ஆரம்பத்தில் கூட்டு குடும்பமாக இருந்தோம். ஆனால் எங்கள் அப்பா டெலிகம்யூனிகேஷனில் இருந்ததால் குழந்தை பருவம்லாம் சென்னையில் தான் இருந்தது. அதுக்கு பிறகு அப்பா நாசிக்கு மாற்றலாகி போனதால் நான் அங்கே போயிட்டேன். ஆனால் எனக்கு பெருசாக அங்கே இருந்த நினைவு ரொம்பலாம் இல்லை. ஏன்னா ஒரு 5 வயசு வரைக்கும் அங்கே இருந்தோம் நாங்கள். அங்கே என்னை முதல்ல ஸ்கூலில் ஒரு ஹிந்தி மீடியம் ஸ்கூலில் தான் சேர்த்தாங்க. கொஞ்ச நாள் தான் அங்கே படித்தேன். ஆனால் முதல் சேர்ந்த ஸ்கூலுங்கிறதால எல்லாருக்கும் சாக்லேட்லாம் கொடுத்து சேர்ந்த ஞாபகம் இருக்குது. ஹிந்தியில் ஏதோலாம் கொஞ்சம் எழுதினேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் தொலைவில் ஃபிலோமினா கான்வென்ட்னு ஒரு ஆங்கில மீடியம் ஸ்கூலில் எங்கள் அப்பா என்னை சேர்த்தாரு. எனக்கு 5 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் சென்னைக்கே வந்துட்டோம். அப்பா சென்னைக்கே மாற்றலாகி வந்துட்டார். எங்கள் வீட்டுக்கு எதிரிலேயே ஒரு ஸ்கூல் இருந்தது. அங்கே என்னுடைய பெரியப்பா பொண்ணு எல்லாம் 2-3 பேர் அங்கேயே படிச்சுட்டு இருந்தாங்க. அதனால் என்னையும் அங்கேயே சேர்த்தாங்க. எனக்கு என்னாச்சுன்னா பாதியில் வந்துட்டதால் ஒரு வருஷம் வேறு வீணாக போச்சு. அதுக்கப்புறம் திரும்பியும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு சேர்த்து அங்கேயே செகண்ட் ஸ்டாண்டர்டும் படித்தேன். அது சைவ பாடசாலைன்னு பேர், தங்கசாலையில் இருந்தது. இப்போ அந்த பள்ளிக்கூடம்லாம் இல்லை. அதுக்கு பிறகு என்னை பக்கத்து தெருவில் ஒரு சிஎஸ்ஐ ஸ்கூலில் சேர்த்தாங்க. அது கிறிஸ்துவ பள்ளி. ஆனால் அங்கே சேர்ந்தப்புறம் எனக்கு படிப்பில் ரொம்ப ஆர்வம் வந்துடுது. டீச்சர்ஸ்லாம் ரொம்பவே என்கரேஜ் பண்ணுவாங்க. படிப்பு மட்டும் இல்லாமல் பாடுறது, டான்ஸு, இதில் எல்லாத்துலேயும் என்னை சேர்த்துப்பாங்க. அதனால் அங்கே சேர்ந்த 3ஆம் வகுப்பில் தான் அங்கே சேர்ந்தேன். 3ஆவது வகுப்பில் நான் சேர்ந்து முதல்ல இருந்தே அங்கே நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தேன். அதை நான் எஸ்எஸ்எல்சி வரைக்கும் மெயின்டைன் பண்ணேன். எப்போவுமே நான் அந்த ஃபஸ்ட் ரேங்க்கை விட்டதே கிடையாது. அதில் எங்கள் அம்மா அப்பாக்கெல்லாம் ரொம்ப பெருமை இருந்தது. எப்போவுமே எங்கள் டீச்சர்ஸ்லாம் என்னை கொண்டாடுற மாதிரி தான் நான் இருந்தேன். படிப்பு மட்டும் இல்லாமல் எல்லா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லேயும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். ட்ராமாவில் நடிக்கிறது, அதுக்கப்புறமா பேச்சு போட்டி, ஒப்புவித்தல், அது மாதிரி எல்லாத்துலேயும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். இதில் முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, முதல்ல அது கிறிஸ்துவ பள்ளிக்கூடங்கிறதால மேரி வேஷம் போட்டேன் நான், அன்னை மரியாள். அது 2 வருஷம் என்னையே அடுத்தடுத்த வருஷம் என்னை போட வச்சாங்க. அது மாதிரி அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கிறிஸ்மஸ் சமயத்தில். அதுக்கப்புறம் இங்கே நான் படித்தது விவேகானந்தா கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல். அது 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 11th வரைக்கும். அங்கே எனக்கு 2 வருஷம் அதே மாதிரி 10th-லேயும் 11th-லேயும் சாரதா தேவி வேஷம் போட்டு நான் அடித்தேன். அதுவும் எனக்கு ரொம்பவும் பிடிச்சமானதாக இருந்தது. மற்ற வகுப்புகள்லேயும் நிறைய ஆக்ட் பண்ணியிருக்கோம். நாங்கள் வேறு நாடகங்கள்லாம் போட்டு ஆக்ட் பண்ணியிருக்கோம். அந்த நினப்பு தான் இப்போவும் எனக்கு ரொம்ப புத்துணர்ச்சி அடிக்கணும்னா அந்த நினைவுக்கு தான். ஏன்னா ஸ்கூல் டேஸும் காலேஜ் டேஸும் நம்ம நினைவில் எப்போவுமே இருக்கும். அது இருக்கும்போது தான் நமக்கு புத்துணர்ச்சியே கிடைக்கும். அதை நான் முக்கியமாக சொல்லிக்கிறேன். ஸ்கூலில் இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. எனக்கு குறிப்பிட்டு ஒரு 2-3 பேர் தான் நெருக்கமாக இருந்தாங்கன்னா இப்போ யாரோடையும் தொடர்பு இல்லை. காலேஜ்லேயும் அதே மாதிரி தான். ஸ்கூலில் நான் ஸ்கூல் ஃபஸ்ட்டாக வந்தேன் 11th-ல். அதனால் எனக்கு எவ்ரி இயர் எனக்கு நிறைய ப்ரைஸ்லாம் கிடைக்கும். ஃபஸ்ட் ப்ரைஸ் எல்லாத்துலேயும். 11th ஸ்டாண்டர்ட் முடிச்சப்பறம் 11th ஸ்டாண்டர்ட்லேயும் நான் ஸ்கூல் பீப்புள் லீடராக வேறு இருந்தேன். அதனால் அதுக்காக நான் நிறைய ப்ரைஸஸ்லாம் இருந்தது. நிறையா அந்த புக்ஸ் இருக்கும். அதுவே எனக்கு வெக்கேஷன்லலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் படிக்கிறதுக்கு. இதுதான் என்னோடய ஸ்கூல் டேஸு. அதுக்கப்புறம் காலேஜ் சேர்கிறதுக்கு பெரிய கஷ்டங்கள்லாம் இல்லை. பியூசி நான் ரொம்ப விருப்பப்பட்ட ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜில் படிக்கணுன்னுட்டு அங்கே தான் நான் பியூசி சேர்ந்தேன். பியூசி சேர்ந்து 1 இயர் நல்லா இருந்தது. அங்கே நான் இருந்தப்போவும் அங்கே இந்திரா காந்தி வந்தாங்க. அங்கேயும் 25th இயர் செலிப்ரேஷன். அதுவும் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இந்திரா காந்தி வந்தாங்க. அங்கே நடக்கிற நிகழ்ச்சிகளே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் எப்போவுமே எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஃப்ரீடம் இருக்கும். அது மாதிரி ஒரு வருஷம் தான் அங்கே படித்தேன். எனக்கு பெரிய கனவு டாக்டர் ஆகணுங்கிறது. எனக்கு இருக்கிறத விட எங்கள் அம்மாவுக்கு தான் ரொம்ப விருப்பம் இருந்தது. அம்மாவெல்லாம் நிறைய படிக்க வைக்கலை அந்த காலத்தில். எப்போவுமே அம்மா என்னை வேலையெல்லாம் செய்யவே விட மாட்டாங்க. நல்லா படித்து நீ டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோடு தான் இருந்தாங்க. அவங்க விருப்பப்படியே தான் நானும் படித்து வந்தேன். நான் பியூசி முடித்தப்புறம் இன்டர்வியூ லெவல் வரைக்கும் போனேன். ஆனால் எனக்கு மெடிக்கல் சீட்லாம் கிடைக்கலன்னப்புறமும் எங்கள் அப்பா சொன்னார், இப்போது இல்லைன்னா பரவாயில்ல, நீ இப்போ பிஎஸ்சி சேர்ந்துட்டு அடுத்த வருஷம் கூட ட்ரை பண்ணலாம் அப்படின்னுட்டு அந்த நோக்கத்தோட எத்திராஜ் காலேஜில் பிஎஸ்சி ஜுவாலஜி சேர்ந்தேன். ஸ்டெல்லா மேரிஸில் கிடைக்கல அந்த குரூப்பெல்லாம்.
சேர்ந்து படித்தேன். 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் குறிக்கோள் எல்லாமே மாறி போச்சு. டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுது. எப்படியாவது நம்ம நல்லா படித்து ஒரு வேலையில் போய் அம்மா அப்பாவுக்கு எந்த அளவு நம்மளால் சப்போர்ட் பண்ண முடியுமோ அது பண்ணினா போகிறோங்கிற மாதிரி ஆயிடுது. அதனால் காலேஜ் படிப்பு முடியும் போது நல்ல மார்க்கெல்லாம் வாங்கி பாஸ் பண்ணேன். அதனால் என்னாச்சுன்னா முதல்லையே எனக்கு டெலிஃபோன்ஸில் வேலை கிடச்சிது. எங்கள் அப்பாவுக்கு அதில் அவ்வளோவா விருப்பம் கிடையாது. ஏன்னா அது நைட் டியூட்டிலாம் பார்க்கணும் அப்படின்னுட்டு. ஆனால் அப்போல்லாம் டெலிஃபோன் ஆஃபீஸ்லாம் ரொம்பவே சேஃப் தான். லேடிஸ்க்குன்னு தனியாக இருக்கும் டார்மிட்ரிலாம். அப்புறம் ஒத்துண்ட அப்புறமா டெலிஃபோன்ஸ்லேயே ஜாயின் பண்ணேன். அந்த டெலிஃபோன்ஸில் ஒர்க் பண்ணினது அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். நல்ல பெரிய மனுஷர்களோடலாம் பேசுகிற சந்தர்ப்பம்லாம் கூட கிடச்சிது. அப்போ அது மாதிரி 11 மாதம் தான் நான் அங்கே ஒர்க் பண்ணினேன். ஆனால் எங்கள் அம்மா, எங்கள் சுற்றத்தார் எல்லாருக்குமே எனக்கு பேங்க் வேலை கிடையாது. ஏன்னா அப்போ பேங்க் வேலைங்கிறது எல்லாருக்கும் ஒரு பெரிய கனவாக இருந்தது. ஆனால் அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் நல்லா படிப்பேன், எப்படியாவது வேலை கிடைக்கும், அதனால் நீ பேங்க் வேலைக்கு தான் போகணுங்கிற மாதிரி அவங்களாம் ரொம்ப விருப்பப்பட்டாங்க. நானும் ஒரு 2-3 பேங்க் எக்ஸாம்லாம் எழுதினதில் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கில் எனக்கு வேலை கிடச்சிது. அதில் நான் சேர்ந்த தேதி நான் ரொம்ப முக்கியமாக சொல்லணும், 5, 6, 7, 8, அதாவது 5th ஜூன் 1978. அதே மாதிரி டெலிஃபோன்ஸில் சேர்ந்த நாளும் ரொம்ப முக்கியமாக சொல்லணும், 7/7/77, 7th ஜூலை 1977. அதெல்லாம் இது இன்னும் நினச்சி பார்த்தா எனக்கு அதெல்லாம் சந்தோஷமாக இருக்கும். அதெல்லாம் எப்படி அது ஒரு கோயின்சிடன்ஸ் வந்ததுன்னு. அதே மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது என்னுடைய வேலை பார்க்குற அனுபவம்லாம். அந்த பீரியடில் பெற்றோர்களுடைய விருப்பம் தான் பெருசாக இருந்தது. பெண்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு சுதந்திரம் கிடையாது, தேர்ந்தெடுக்கிறதுக்கும் அவங்களுக்கு அவ்வளோ உரிமையும் கிடையாது. ஏன்னா நாங்கள்லாம் வீட்லேயே தான் இருந்தோம். வேலைக்கு போகணுன்ற ஆசை வந்ததால் எங்களை அனுப்பிச்சாங்களே தவிர அதுக்கேற்ற மாதிரி கண்காணிச்சுட்டே தான் இருப்பாங்க. அதனால் கல்யாண விஷயத்துலேயும் அவங்க எடுத்த முடிவு தான். மாப்பிள்ளை பார்த்துட்டு அவங்களா சொன்னாங்க. அதுக்கப்புறம் நல்லபடியாக நடந்தது கல்யாணம் 1981. எங்கள் அப்பா போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் இருந்ததால் அது உள்ளே ஒரு கம்யூனிட்டி சென்டர் இருந்தது. அதில் தான் எங்களோட திருமணம் நடந்தது 1981. அப்போல்லாம் 3 நாள் திருமணம். அது முதல் நாள் சாயந்தரம் பந்தக்காலன்னு சொல்லுவாங்க, அதுக்கு மறுநாள் மாப்பிள்ளை அழைப்பு, அதுக்கு மறுநாள் 3வது நாள் காலையில் திருமணம், சாயந்தரம் வரவேற்பில் ஒரு இசை கச்சேரியும் இருந்தது. அதெல்லாம் ரொம்ப நல்லா நடந்தது. எல்லாம் விருந்து வகைகள் எல்லாமே. திருமணத்துக்கு அப்புறம் எங்களுடைய லைஃபு எங்கள் 2 பேருக்குன்னு ஆயிடுத்து. நான் என்னென்னா அவர் சொல்கிறத கேட்டு அதுபடியே நடக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சதாக இருந்தது. ஏன்னா எனக்கு அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் பெரிய நம்பிக்கை. அவர் திட்டம் போடுறது, அது செயலாற்றுறது, அதிலெல்லாம் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்ததால் அவர்கிட்ட நான் எதுவுமே மாற்று கருத்தே சொன்னது கிடையாது. ஏன்னா அதுவே ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருந்தது. அந்த வழியிலேயே நடந்ததால் எங்களுடைய திருமண வாழ்க்கையும் ரொம்ப ஸ்மூத்தாக போயிடுது. எப்போவுமே இன்னி வரைக்கும் அதே மாதிரி தான். திருமணமான சில ஆண்டுகளுக்கு பிறகு மகன் பிறந்தான். எங்களுக்கு ஒரு மகன் தான். அவன் பெயர் ராம் சுரேந்தர். படிப்புக்கும் நாங்கள் ரொம்பலாம் அவனை ப்ரெஷர் கொடுத்ததில்லை. நீ படித்து நல்ல மார்க் வாங்குன்னு சொல்லுவான். ஆனால் எங்களுடைய எதிர்பார்ப்புக்கு மேலேயே அவன் எல்லாத்துலேயும் நல்ல மார்க் வாங்கினான். இங்கிலீஷில் ஸ்கூல் ஃபஸ்ட்டாக வந்தான். அது மாதிரி வேலைக்கு போனது முக்கியமாக அதுக்கு உறுதுணையாக இருந்தது என் கணவர் தான். அதை நான் முக்கியமாக சொல்லி ஆகணும். அவருடைய கோஆப்ரேஷன் இல்லாமல் நான் வெற்றிகரமாக இந்த பணியெல்லாம் முடிச்சிருக்கவே முடியாது. பையனும் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிட்டான். அவனாவே எல்லாம் படிப்பான், ஹோம்ஒர்க்கெல்லாம் பண்ணிவிடுவான். பரீட்சை சமயம் வரும்போது மட்டும் நான் அவனுக்கு கைடு பண்ணுவேன். என்னுடைய கணவருடைய பங்களிப்பு தான் இதில் ரொம்ப முக்கியம். ஏன்னா வீட்டு வேலையெல்லாம் நாங்கள் எப்போவுமே பகிர்ந்து தான் செய்வோம். சமையல் பண்ணுறது, வீட்டை சுத்தம் பண்ணுறது, எல்லாம் வேண்டிய பொருட்கள்லாம் வாங்குறது, பையனுக்கான தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யறது, எதுலேயுமே நாங்கள் தனித்தனியாக பண்ணதே கிடையாது. அவருக்கு ஒரு பார்ட் இருந்தால் எனக்கு ஒரு பார்ட் இருக்கும். இது நீங்கள் செய்யுங்க, இதை நான் செய்கிறேன்னுட்டு 2 பேரும் அதை பகிர்ந்து செய்ததால் எங்களுக்கு அந்த பளுவும் தெரியல, எல்லாமே நல்லபடியாக நடந்தது. அதாவது பேங்க் ஜாப்னாலே கண்டிப்பாக ட்ரான்சஸ் இருக்கும். ஒரு 5-6 பிரான்ச்சில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். மயிலாப்பூர்லேருந்து NSC போஸ் ரோடு, ராஜாஜி ரோடு, KK நகர், கீழ்பாக், அது மாதிரி நிறைய பிரான்ச். அதுக்கப்புறம் குரலகத்தில் பேக் ஆஃபீஸ்ன்னு இருக்குது, செக் ப்ராசஸிங் சென்டர். இதெல்லாம் என்னென்னாக்கா நான் ப்ரமோஷனே ரொம்ப நாள் வரைக்கும் எடுத்துக்கலை. ப்ரமோஷன் எடுத்தால் வெளியூருக்கு போகணும். முதல் கேஷியராக இருந்தேன். அதுக்கப்புறம் அப்போல்லாம் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் சொல்லுவாங்க, அந்த போஸ்ட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் கிளரிக்கல்லையே ஒரு சூப்பர்வைசர் மாதிரி ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் அது மட்டும் எடுத்தேன். ஏன்னா அதெல்லாம் சென்னையிலேயே இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு கடைசி 6 வருஷம் இருக்கும்போது தான் அப்போ சிட்டிலேயே கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதனால் ஆஃபீஸர்
போஸ்ட் எடுத்தேன். அது குறளகத்தில் செக் ப்ராசஸிங் சென்டர் பேக் ஆஃபீஸ்ன்னு. அது என்னென்னா அதுதான் ரொம்ப சேலஞ்சிங். காலையில் 6:30 மணி 7 மணிக்கெல்லாம் கூட போவோம், சாயந்தரம் வரும்போது 7 மணி கூட ஆகிடும். ஆனால் அந்த வேலை வந்து பலு இருந்தால் கூட எங்களுக்கு அதில் ரொம்ப மகிழ்ச்சி இருந்தது. ஏன்னா நம்ம திருப்திகரமாக வேலையை செய்தோன்னே. இதெல்லாம் நான் செய்யறதுக்கு காரணம் வீட்டில் எங்கள் ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டாரு, பையனையும் கவனிச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 1.5 வருஷம் இருக்கும்போது நான் மேனேஜர் போஸ்ட்டும் நான் எங்கே முதல்ல ஜாயின் பண்ணணும் அதே இடத்துல எனக்கு மேனேஜர் போஸ்ட்டும் கிடச்சிது, மயிலாப்பூர் பிரான்ச்சில். அங்கேருந்து தான் நான் ரிட்டையர் ஆனேன். ரிட்டையர் ஆகிற சமயத்தில் ரொம்ப சின்னவங்களாம் எல்லாம் சேர்ந்தாங்க. அவங்கெல்லாம் அப்போ தான் 3 வருஷம் சர்வீஸ் ஆனவங்க, 2 வருஷம் சர்வீஸ் ஆனவங்க. அவங்கெல்லாம் என்கிட்ட ரொம்ப அபிமானத்தோடு இருந்தாங்க. ஏன்னா எனக்கு வந்து சொல்லி கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு எவ்வளோ தெரியுமோ அது எல்லாம் யாரெல்லாம் விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கணும்னு. புதுசாக சேர்ந்த அவங்க இளைஞர்களுக்கெல்லாம் நான் ரொம்ப சொல்லி கொடுத்தேன். அதனால் என்னை பிரியறது அவங்களுக்கும் கஷ்டமாக இருந்தது. அது ரிட்டையர் ஆகி வீட்டுக்கு வரதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் வேறு என்ன பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்தப்புறமும் நான் அதாவது கொஞ்ச நாள் வரைக்கும் அதே நினப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் என்னை நான் எப்படியெல்லாம் மாற்றிக்கணும்னு யோசித்தேன். எங்கள் ஃப்ளாட்லேயே ஒருத்தர் இந்த ஸ்லோகம் சொல்லி கொடுக்கறது, மயிலாப்பூரில் அதெல்லாம் ரொம்ப சுலபமாக கிடைக்கும் அந்த வாய்ப்புகள்லாம். அவங்க என்னை அறிமுகப்படுத்தினாங்க. சுந்தரகாண்டம் அந்த ஸ்லோகம் சொல்லி கொடுக்குற கிளாஸ்க்கு போக ஆரம்பித்தேன். அது தொடர்பாக சமஸ்கிருதம் கற்றுக்கணும். ஒரு புது மொழியை கற்றுக்கிட்டா அது நமக்கு மூளைக்கும் ரொம்ப இது என்ன சொல்கிறது சுறுசுறுப்பாக வச்சுருக்கு உதவும் அப்படின்னு நினச்சிட்டு சமஸ்கிருதம் சேர்ந்தேன். அதில் 8 லெவல் இருக்குது. இது வரைக்கும் 7 லெவல் முடிச்சுட்டு இப்போ தான் 8வது லெவல் போக போகிறேன். அது மூலமாக ஸ்லோகம் படிக்கிறது, அதில் சேர்ந்தே பகவத்கீதா கிளாஸ் நடக்குது, அதுலேயும் சேர்ந்துக்கிறேன். இதுக்கு நடுவில் நான் கொஞ்சம் எழுதுவேன், கதையெல்லாம் எழுதுவேன். அதில் முக்கியமாக சொல்லணுன்னா நானாக எழுதி வச்சுட்டு தான் இருந்தேன். ஸ்கூல் டேஸ்லெல்லாம் மேகசினில் போடுறது. அதுக்கப்புறம் பத்திரிக்கைக்கு எழுதணும்னு நினச்சி முதல் தடவையாக மங்கையர் மலரில் அறிவிச்சிருந்தாங்க ஒரு பரிசு போட்டி. 2009 தான் மங்கையர் மலர் புக்ஸ் எல்லாம் எப்போவுமே படிச்சுட்டு இருப்போம். அதில் ஒரு அறிவிப்பு வந்தது, ஜெயஸ்ரீராஜ் நினைவு சிறுகதை போட்டின்னு சொல்லிட்டு. சரி, அது நான் பார்க்கும்போதே ரொம்ப நாள் ஆகிட்டு இருந்தது. எழுதின ஒரு கதை முதலாக எழுதிட்டு அனுப்பலான்னுட்டு பார்த்தா மறுநாள் அதோட கடைசி நாள். அப்புறமா என்னுடைய கணவர் தான் அதை கொண்டு போய் நேரம் ஆஃபீஸ்லேயே கொடுத்துட்டு வந்தார். ரொம்ப ஆச்சரியம். எனக்கு அந்த கதைக்கே பரிசே கிடச்சிடுது. அது என்னால் ரொம்ப மறக்கவே முடியாது. ரொம்ப இனிய நினைவு அது. அதுக்கப்புறம் அடுத்த வருஷமும் எழுதினேன். அப்பவும் எனக்கு பரிசு கிடைச்சது அதில். அதுக்கப்புறம் ஒரு வருஷமும் எழுதினேன். அது பரிசு கிடைக்கல, பிரசுரத்துக்கு மட்டும் அதை எடுத்துட்டாங்க அடுத்து இதை மாதிரி. ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் என்னோட பையனோட கல்யாணம் நடந்தது. பையனை பற்றி சில வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். அவன் காலேஜ்லேயும் ரொம்ப நல்லா படித்தான். அங்கே காலேஜ் படிக்கும்போது எங்களுடைய இதெல்லாம் அவனுக்கு உதவி எதுவும் தேவைப்படலை. அவனே நல்லா படித்து அவன் ரேங்க் ஹோல்டராக வந்தான், யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டராக வந்தான். அது தவிர பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் அவார்டும் வாங்கினான் காலேஜில், சென்ட் ஜோசப் காலேஜில். அதை ஜேபிஆரும் அவங்க மனைவியுமே சேர்ந்து கொடுத்ததெல்லாம் எங்களுக்கு ரொம்பவும் நான் மறக்க முடியாத, அதுதான் வாழ்க்கையிலேயே முக்கியமானதாக நாங்கள் நினைக்கிறோம். நம்ம பையன் இந்த அளவுக்கு வந்தானேன்னுட்டு. அதே நேரத்தில் அவன் கல்வியிலெல்லாம் அவ்வளோ சிறந்தவனாக இருக்கிறாங்கிறதால வேறு எதையும் சொல்லாமல் விட முடியாது. எல்லா கலைகள்லேயும் அவன் தேர்ந்தவனாக இருப்பான். வெளியூரில் நடக்கிற போட்டி எல்லாத்துக்குமே போய் கலந்துட்டு பரிசு வாங்கிட்டு வருவான். அதை தவிர நல்லா பெயிண்ட் பண்ணுவான். வீட்லேயே நிறைய பெயிண்டிங்லாம் பண்ணி நாங்கள் வச்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் பார்க்கும்போதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். 2021 மகனோட திருமணம் எங்கள் வீட்லேயே நடந்தது. ரொம்ப சிறப்பாக நடந்தது. அதுக்கு முன்னாடி அவங்க பஞ்சாப்லேயும் அவங்க முறைப்படி குருத்வாராவில் பண்ணி வச்சாங்க கல்யாணம். அதுதான் முதல் நடந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் நம்ம முறைப்படி வேணுமேன்னுட்டு நம்ம இங்கேயும் நடத்தி வச்சோம். ரொம்ப நல்ல பொண்ணு. அவள் பஞ்சாபில் இருந்தால் கூட அவளோட படிப்பு, அவளோட திறமை, அவளோட பாசம் அதெல்லாம் நான் குறிப்பிட்டு ரொம்ப சொல்லணும். இப்போ அவங்க 2 பேரும் அங்கே கனடாவில் ப்ரைவேட்டாக வேலை பார்க்குறாங்க. அதாவது கான்ட்ராக்ட் ஜாப்னு சொல்லுவாங்க. 2 பேருமே பேங்க்கில் தான் கான்ட்ராக்ட் ஜாப் பண்ணின்னு இருக்காங்க. ஒரு பேத்தி இருக்கா, அவளுக்கு இப்போ தான் 1 வயசு பூர்த்தி ஆகிருக்கு. இப்போ வீட்டில் எப்படின்னாக்கா எனக்கு பொழுது போகுதா எப்படி போகுதுன்னு எல்லாரும் கேட்பாங்க. ஆனால் எனக்கு பொழுதே போகலைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா படிக்கிறதுக்கே நிறைய இருக்குது. லைப்ரரியில் போய் புக்ஸை கொண்டு வந்து அது படிக்கவே நிறைய இருக்குது. அது தவிர இந்த கிராஸ்வேர்டு பசில் அது நிறைய போடுவேன். அதெல்லாம் சால்வ் பண்ணுறதுல ரொம்ப விருப்பம் இருக்குது எனக்கு. அது தவிர நல்ல படங்கள்லாம் டிவியில் பார்க்கணும், அப்புறம் பாட்டெல்லாம் கேட்கணும். இதெல்லாம் பார்க்குறதுக்கே எனக்கு பகல் நேர தூக்கம் கூட எனக்கு அவ்வளோவா கிடையாது. இதெல்லாம் பார்க்குறதுக்கே எனக்கு டைம் வேணும். அது தவிர நான் ஸ்டேட்டஸில் இந்த குறுக்கெழுத்து புதிர், அப்புறம் மேக்ஸ்
பசில்ஸ்லாம் போடுவேன். அதுக்கு எல்லோரும் நிறைய ரெஸ்பாண்ட் பண்ணி அவங்க விடையெல்லாம் அனுப்புவாங்க. அதுக்கு நான் பதில் அனுப்புவேன். அதெல்லாமும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போவும் நானும் என் கணவரும் சேர்ந்து தான் இப்போ ரொம்ப சிம்பிள் ஆகிடுது லைஃப். எல்லாத்துக்கும் எல்லாம் இருக்குது, அதாவது மெஷின் இருக்குது, எல்லாம் இருக்குது, அதுக்கு உண்டான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்குது. அதனால் எங்களுக்கு சமையலுங்கிறது ரொம்ப குறைச்ச நேரம் தான், 2 பேருக்கு சிம்பிளாக பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறமா இந்த பொழுதுபோக்கு விஷயந்தான் நிறைய இருக்குது. கோலம் போகிறது, எனக்கு டிராயிங்லாம் ரொம்ப ஆர்வம் இருக்குது. அதுக்கு நிறைய பாராட்டும் எனக்கு கிடச்சிருக்கு. நிறைய பேருக்கு நான் அதெல்லாம் வரைஞ்சி கொடுத்துருக்கேன். அதுக்கு மேலே சொல்லணுன்னா உணவு விஷயத்தில் எங்கள் ரொம்ப கட்டுப்பாடாக இருப்போம். நாங்கள் பொழுதுபோக்குங்கிற விஷயத்தோடு சேர்ந்துட்டு மற்றவங்களோட பேசுறது, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களோட கொஞ்சம் நேரம் செலவிடுறது, நமக்கு பெரியவங்களை போய் அப்பப்போ சந்திக்கிறது, இதெல்லாம் முக்கியம்னு நான் நினைக்கிறேன். முதுமைன்னு வரும்போது அது நம்ம எப்படி அதுலேருந்து கடந்து வரதுன்னா இதுதான் முக்கியம். ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப முக்கியம். அது தவிர அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, அவங்களோட நம்ம எப்பவும் ரொம்ப நட்போடு இருந்தோம்னா எந்த அவசர காலத்துலேயும் அவங்க நமக்கு உதவத்துக்கு வருவாங்க. எங்களுக்கு நல்ல நண்பர்களும் கிடைச்சிருக்காங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் எங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருக்காங்க. எதிரில் இருக்கிறவங்களோடய நான் டெய்லி ஒரு அரை மணி நேரமாவது போய் அங்கே நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அது மாதிரி அவங்களும் இங்கே வந்து கூட பேசி இருந்துட்டு போவாங்க. அதுவே எங்களுக்கு பெரிய ஆதரவு. இதில் நாங்கள் பரிமாறிக்கிறதும் இருக்கும். உணவு பண்டங்கள்லாம் மாற்றி மாற்றி கொடுக்கறது, அது பெரிய விஷயம். அது தவிர நம்ம ஃபோனில் அப்பப்போ அவங்களோட தொடர்பு வச்சுக்கிட்டு அவங்களுடைய நல்ல நாள், பிறந்த நாள் அதுக்கெல்லாம் போகிறது, அது தவிர சின்ன சின்ன கிஃப்டெல்லாம் கொடுக்கறதுல அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கும். அதனால் நான் எல்லாருக்கும் அதை தான் முக்கியமாக சொல்கிறேன். இந்த நேரத்தில் நம்ம தனிமையே இருக்கிறது தான் பெரிய கொடுமை. அதனால் அதை நம்ம தவிர்க்கிறதுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கலாம். உறவினர்களோடையும் அவங்களுக்கு பிறந்த நாள் வருது, முக்கியமான நாள் வருது, பண்டிகை நாள் வருது அப்படின்னா சேர்ந்து கொண்டாடுறது, அவங்கள போய் பார்க்குறது, நம்மளை விட பெரியவங்களை போய் நம்ம பார்த்து அவங்கள்ட்ட நம்ம வாழ்த்து வாங்கிட்டு வர்றது, சிறுவங்களாக இருந்தால் நம்ம வீட்டுக்கு வருவாங்க, அவங்களுக்கு நம்ம வாழ்த்து சொல்லி பரிசுகள்லாம் கொடுக்கறது நமக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். இளைஞர்கள் என்ன நான் சொல்ல விரும்புகிறேன்னா, என்னுடைய நோக்கத்தில் இப்போ அவங்களுடைய வேலை, அவங்களுடைய இருப்பிடம் எல்லாமே வேறு மாதிரி அமைஞ்சு போச்சு. எல்லாருமே பெற்றோரோடு இருக்கிற மாதிரி நிலைமை இப்போ இல்லை. அவங்க வெளியூரில் இருக்கலாம், இல்லைன்னா வெளிநாட்டிலேயே இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. அவங்க ஓரளவுக்கு பெற்றோர்களுடைய நலனை பார்த்துக்கணும். அப்பப்போ விசாரிக்கிறதே பெரிய ஒரு ஆறுதல் அவங்களுக்கு. நிறைய பெற்றோர் இப்போ அவங்களே பண விஷயத்துலலாம் அவங்களுக்கு தற்சார்பு நிலை இருக்குது. அதனால் அதுக்கு பெருசாக கவலைப்பட வேண்டாம். அதனால் அவங்க முக்கியமாக விசாரிக்கலாம். ஒரு நாள் டெய்லி முடியலன்னா கூட எப்போல்லாம் முடியுதோ அப்போ சேர்ந்து பேசி என்ன உங்களுக்கு வேணும் ஏது அப்படின்ட்டு விசாரிக்கலாம். அது தவிர அவங்களுக்கு வேண்டிய உதவிகள்லாம் இப்போ சில பெற்றோருக்கு ஆன்லைனில் இதெல்லாம் வாங்குறது, ஏற்பாடு பண்ணுறதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. அதுக்கு அவங்க அது பண்ணி கொடுக்கலாம். வெளிநாட்டில் இருந்தால் கூட அவங்களுக்கு வேண்டியதை அங்கேருந்து இங்கே பண்ணி கூட அதை நிறைய பேர் பண்ணுறாங்க. அதுதான் முக்கியமான விஷயமா நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ வந்து வீட்டில் அவங்களால தன்னை பார்த்துக்க முடியல அப்படின்னு நிலைமை வரும்போது இப்போது எல்லாமே கிடைக்கிறது. இப்போ மாதிரி மெஸ் இருக்குது, சாப்பாடு கொடுக்கறதுக்கு, அதில் நல்லதாக தேர்ந்தெடுத்து அவங்க பண்ணிக்கலாம். அதுக்கு இவங்க பிள்ளைகள்லாம் அதுக்கு உதவி செய்யலாம். அதே மாதிரி இங்கே வீட்டிலே இருந்து அவங்களால பார்க்க முடியலன்னா சீனியர் சிட்டிசன் ஹோம்ஸ் எல்லாம் இருக்குது. அங்கே சேர்ந்து அவங்க இருக்கிறத யாருமே அதை வந்து மட்டமாக நினைக்க வேண்டாம். இளைஞர்கள் அவங்களுக்கு அது தகுதியாக இருக்கா, அது நல்ல தரமாக இருக்கா, அவங்களுக்கு பராமரிப்பு அங்கே சரியாக இருக்குமாங்கிறத மட்டும் நல்லா கவனித்து அவங்களுக்கு எது ஒத்துக்குமோ அது மாதிரி இடத்துல அவங்க சௌக்கியமாக இருக்காங்கன்னா அவங்கள இருக்க வைக்கலாம். இருக்க வச்சுட்டு அப்பப்போ அவங்களுடைய சௌகரியத்தையும் அவங்களுடைய நலனையும் விசாரித்து தொடர்பில் இருந்தாலே ரொம்ப நல்லது. கடவுள் அருளால் ஒரு நல்ல பெற்றோர், ஒரு கனிவான கணவர், நல்ல குணமுடைய கடமை உணர்ச்சி உள்ள ஒரு மகன், அவனுக்கு இணையாக அறிவும் அன்பும் நிறைந்த ஒரு மருமகள், இனிமையான பேத்தி, இவைகளோட என்னுடைய காலம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. கடந்து வந்த பாதையில் சில பாதைகள்லாம் கரடு முரடாக இருந்த போதிலும் இப்போ நான் மன நிறைவோடு இருக்கேன். இந்த நிறைவோடையே நான் வருகிற ஆண்டுகளையும் நான் கடத்தணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முக்கியமாக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும்னு நினைக்கிறேன். என்னுடைய மகன் மருமகள் எல்லாம் பேத்தி எப்போவும் எங்களோட தொடர்புலேயே இருக்கிறாங்க. அதனால் எங்கள் 2 பேருக்கும் நிறைவு தான் இருக்குது, திருப்தி தான் இருக்குது, சந்தோஷம்தான் இருக்குது. இந்த சந்தோஷமே எங்களுக்கு எப்போவும் நிலச்சி நீடிச்சு இருக்கணும். அதே மாதிரி என்ன மாதிரி எல்லாருக்கும் நான் அதை தான் சொல்லிக்கிறேன். நீங்களும் எதெல்லாம் உங்கள் தேவைகளோ அதெல்லாம் அளவாக வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சீரமைச்சிக்கிட்டு ஆரோக்கியத்தை முக்கியமாக பார்த்துக்கிட்டு உணவு வழக்கங்களை எல்லாம் நல்லபடியாக அமைச்சிக்கிட்டு உங்களுடைய குழந்தைகள்
குழந்தைகளோடையும் எல்லார் உறவினர்களோடையும் நண்பர்களோடையும் நல்லபடியாக சிரித்து பேசி பழகி நீண்ட ஆயுளோட நல்லபடியாக இருக்கணும்னு விரும்புகிறேன் நான். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.